அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரசாரமாக வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து காய விட்டுடலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தோல் உரித்தது நல்லா ஒரு கப்பு. நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப்பு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணிக்கலாம், இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கியாச்சு. நல்ல கலர் மாறி இருக்கு. இப்போது 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். நல்ல பச்சை வாசனை போயாச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 2 கப்பு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இன்னொரு கப்பு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் நிறையா தண்ணி சேர்க்குறதா இருந்தாலோ, இல்லை புளி நிறையா சேர்க்குறதா இருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தளபலன்னு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் வெல்லம் சேர்க்கலாம். இந்த வெல்லம் சேர்க்குறது குழம்போட ருசியை நல்லாவே உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதே சமயத்தில் குழம்புக்கு திக்னஸும் கொடுக்கும். பட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குழம்பை கொதிக்க விடலாம். சாம்பாரை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் இந்த காரக்குழம்புக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆகும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். காரக்குழம்புக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான், வெங்காயம் பூண்டு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த குழம்பை நீங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட கூட்டு, அப்பளம் இல்லைன்னா பருப்பும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.